ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங். இது நீயா நானா நிகழ்ச்சி 11/5/2025 அன்று ட்ரோல் செய்யப்பட்டவர்கள், ட்ரோலை செய்பவர்கள், இவங்களுக்கான இடையிலான ஒரு நிகழ்வு. அது குறித்தான நேரலை தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரிக்கும் நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்த ஃபாத்திமா அவங்களுக்கும் இட்ஸ் மீ பிரியா அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ நேரங்களில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவித்துக் கொண்டு களத்தை குதிக்கிறோம். எஸ் இந்த ட்ரோல் வீடியோ ரொம்ப நாளா இதோ பண்றோம் இன்னைக்கு பார்த்துட்டு பண்ணிடணும் அப்படின்ட்டு ஒரு தம்பி கூட ஒரு 4 நாள் முன்னாடி கமெண்டே போட்டாப்ல. ஆனா என்னம்மா ஒரே உங்க டாபிக்காவே பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீ நானா எல்லாம் எடுத்து பேசுவீங்களே, அது எங்க காணோம் அப்படின்னு கூட கேட்டாரு. நாங்க அப்பவுமே சொன்னதுதான் டைம் இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்த காரணத்தினாலும் ஒரு தியாக செம்மலாக வாய்ஸ் ஓவர் அவர்கள் தன் தூக்கத்தையும் தியாகம் செய்து நம்ம இப்போ லைவ் போயிடுவோம் அப்படின்றதுனால இன்னைக்கு லீவ் விட்டுற மனநிலை தான் என் முன்னாடி இருந்தேன். நான் தான் ஏற்றுன்னு வந்தேன். ஏன்னா நாளைக்கு எப்படி லீவ் விடுறதாம்மா நான் இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே சூட்டோட சூட அதை முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக லீவ் விட்டுக்கலாம். இல்லை இருக்கிற இடத்துல ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ பேசலாம். அது இருக்கிற நெட்ஒர்க்கை பொறுத்து சும்மா அதை பேசுவோம். நாளைக்கு சும்மா இந்த எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறதுக்கு அதுக்காக. சரி, எனிவே நம்ம இப்போ என்ன பேச போகிறோம்? ட்ரோல் செய்தவர்கள், அதுக்கப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாவோ இல்லை எதிர்பாராமல் ஏதோ வீடியோ பண்ணியோ ட்ரோல் ஆனவர்கள் ஒரு பக்கம், ட்ரோல் பண்றவங்க இன்னொரு ஒரு பக்கமா இருந்தாங்க. என்ன மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன சில விஷயங்கள் கரெக்டா இருந்தது. ரொம்ப கிரிஞ்சா ஒரு டான்ஸ் ஆடுறது, ரொம்ப ஏஜ்டா இருப்பாங்க ஆனா காமெடிங்கிற போர்வையில ஏதாவது ரொம்ப மொக்கையா பண்ணும் பொழுது கண்டிப்பாக ட்ரோல் பண்றோம். அது மாதிரி இன்னொரு ஒரு வார்த்தை ஒரு தம்பி நல்லா சொன்னாப்ல, எது பாப்புலராக இருக்கோ அதை ட்ரோல் பண்றோம் சார், அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம் பயங்கர பாப்புலரா இருக்கு அப்படின்னா அந்த ட்ரோல் அதை ட்ரோல் பண்றோம், அதை எலிவேட் பண்றோம். சில நேரங்கள்ல நாங்க தான் ட்ரோல் பண்ணி எலிவேட்டே பண்றோம் அப்படிங்கறதையும் அவர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாப்ல, ரொம்ப ஆர்வ கோளாறா ஏதாவது பண்ணும்போது ட்ரோல் பண்ணணும்னு தோணும். ஸோ இதெல்லாம் நாங்க ட்ரோல் பண்ணுவதற்கான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே. இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி போடாதீங்க மேடம், இப்பயே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ஊத்துது உள்ளாரலாம். எனக்கு தெரியும், நான் மார்னிங் 9 o'clock 9 degreesல இருக்கிறப்ப கொடுத்த ட்ரெஸ். சரி, இப்போ போய் ட்ரெஸ் எடுத்து கொஞ்சம் இதோட நான் வச்சிட்டு பேசவே முடியாது என்னால. ஆமா, இந்த உண்மையிலே இங்க காமிக்கிறேன் பாரு. மணி இங்க 6:30 எப்படி இருக்கு பாரு. நைட்டு பண்ணு சூரியன் சுள்ளுன்னு இருக்கு, வெயில். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிலுக்கு சுத்திட்டு இருந்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதாகுது மாதிரி. இது 1 மணி நேரமாவது 1.5 மணி நேரமாவது போவோம். ஒரே நிமிஷம். இந்த இதுல டான்ஸ்லாம் ஆடிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஆட விட முடியாதுங்க. அதனால சிரமத்திற்கு வருந்துகிறோம். ஆமா, சிரமத்திற்கு வருந்துகிறோம். 1 minute. அது மேலே போட்டிருக்கீங்க பாருங்க. தெரியுது மேடம், தெரியுது. அக்களெல்லாம் அபிட் ஆகி போயிடுச்சு மேடம். சரி, நான் மைக் போட்டிருக்கேன் சார். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஓகே, ரெடியா? ரெடி. இது பண்ணிடலாமா? அந்த திறந்து வச்சு அப்படி பளிச்சு பாருங்க பாருங்க. ஓகே, இது இப்படி நகர்த்திட்டீங்க போல இருக்கு. ஏதோ பண்ணி கொஞ்சம் மாத்தி வச்சு மேடம், கொஞ்சம். ஏன்னா அவங்களுக்கு அந்த எப்படி ஸ்வெட்டிங் ஆயிட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அப்படி திறந்து காமிச்சு. ஓ, அதுக்கு முன்ன வந்துடலாம் இல்லையா? நீங்க உங்க ஃப்ரேம் உங்க இடம். ஓகே, இப்போ திருப்பி ட்ரோல் விஷயத்துக்கு போயிருவோமா? கரெக்டா இருக்கும். நல்லா இருக்கும்ல. இல்ல சார், திரும்பி ஃபர்ஸ்ட் திரும்பி இருக்கிறவங்க எல்லாம் லைவ்ல தான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு ட்ரோல் எல்லாம் விட்டுருவோம் நம்ம. ஸோ வாட் இஸ் ட்ரோலுங்கிறத விட வேற எந்தெந்த நேரங்கள்ல அப்படின்னும் பொழுது ஓவர் ரியாக்ஷனோ ஓவர் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பண்ணும்பொழுதும் எங்களுக்கு ட்ரோல் செய்ய தோன்றுகிறது அப்படின்றத ட்ரோல் பண்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப
அப்போ ஒருத்தர் சொன்னாப்ல, எல்லாத்தையுமே தான் சார் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு அனானிமஸான ஒரு கமெண்ட் வர்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. ட்ரோல் பண்றாங்க ஆனா ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க சார், ரொம்ப இதுவா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதுதான் அப்ப அந்த ஆப்போசிட்ல இருக்கிற பையன் சொன்னாப்ல, அப்படி இல்ல சார், நாங்க ஒரு விஷயத்த ட்ரோல் பண்ணும் பொழுது கமெண்ட்டுகள் வேணா தவறாக வரலாமே தவிர்த்து ட்ரோல் நாங்க வந்து தவறா பண்ண, அதாவது அதுல வந்து அதாவது ரொம்ப இதுவாக நாங்க பண்றது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு படத்துல வர டயலாக்லாம் போடுற கோசம் நாங்க அவங்களை வந்து நேரடியான விஷயங்களாக பண்ணதே இல்லை. அதேதான் ஆக்சுவலி இந்த ட்ரோல்லே வந்து இந்த லட்சுமி ராமகிருஷ்ணனுடைய ஷோ இருக்கும். அதில் அந்த அம்மா எப்பயோ பேசிட்டு போனதெல்லாம் நீங்கள் ட்ரோலாக போயிட்டு வச்சுக்கோங்களேன், என்னம்மா நீங்கள் இப்படியாமா பண்ணுவீங்க, இல்லை மேடம் நாங்கள் போனதுமே பேசிட்டு தான் இருப்போம் அப்படின்னு. பப்ளிக் பிளேஸில், பார்க்கில், பப்ளிக் பிளேஸில் இப்படியாமா பண்ணுவீங்க நீங்கள், இல்லை மேடம் நாங்கள் போனதுமே பண்ண மாட்டோம், கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருப்போம். அது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல ஜாக்கி. முதல்ல மேம் உங்களுக்கு நேற்றே தோசைகளே உங்களுக்கு புரியல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வரேன், சாரி மேம், நீங்கள் வந்து ஐயோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து வேற லெவல் கண்கண்டு. ஸோ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதில் இன்னொன்று அவங்க கேட்பாங்க, ஏமா நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா என்னன்னு, இப்போ உள்ளே என்னது பார்த்த உடனேவா கேட்குறீங்களா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்குறீங்களா மேடம் அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, எவ்வளோ நேரம் தானே பேசிட்டு இருக்க போகிறாங்க இவங்க, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அப்புறம் தான் ஒருத்தவங்க அதுக்கு விளக்கத்தை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவமானமாக போயிடுச்சு, ஐயோ நமக்கு இதுவே புரியல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அவங்க செய்கிற இன்னொன்று, என்னம்மா இப்படி பண்ணிருக்கேன், என்னது பெண் ரொம்ப நல்லா வளர்த்திருக்கம்மா, ரொம்ப நல்லா வளர்த்திருக்கேன், அந்த மாதிரி ரொம்ப நல்லா வளர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரோல் வந்து இன்னொன்று நம்மளுக்கு நடக்காது, இன்னொருத்தவங்க நடக்கும்போது நம்மளுக்கு ஹாப்பி தான், அதுவே நம்மளுக்கு மாட்டும் போது நம்மளுக்கு வந்து இதாகும். அதனால சட்டையர்ன்றது வந்து என்னன்னா அரசியல் சட்டையர்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகாரத்தை கேள்வி கேட்பது. உதாரணத்துக்கு சார்லி சாப்ளின் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஹிட்லரை வந்து கொடூரமாக இருக்கும்போது ஹிட்லரே கலாச்சாரம், அவர் செய்கிற சங்கித்தனங்கள் இது விஷயங்கள்லாம் வந்து கலாச்சாரத்தலவங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ இவனுங்களே இந்த சங்கி பசங்களே வந்து எப்படி போய் அடித்தாங்க தெரியுமா, இலக்குகளை வந்து காலி பண்ணாங்க தெரியுமா, பாகிஸ்தானில் அடிச்சு உருட்டு விட்டுருந்தானுங்க. இங்கே பாருங்க, கட்சியில் இவனுங்க என்ன சொல்லிச்சிருக்கானுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி இடத்த மட்டும் தான் தாக்குதல் நடத்த போகிறோம், நீங்கள் கம்முன்னு இருங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் ஆர்மிக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் தாக்குதல் பண்ணோன்னு சொல்லினா எங்கே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு உருட்டு. இதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து நான் தான் வந்து போறேன்னு நிறுத்தணும் அந்த ஆள் சொல்லி, அது எப்படி நீங்க சொல்லலான்ட்டு யாரு கங்கனா ரவத்து போட்டுச்சு. நாட்டா வந்து எதிர்ப்பு சொன்னதுமே சாரி நான் என் ட்விட்டர் நான் டெலீட் பண்றேன், மன்னிக்கணும் என்ன அப்படின்ச்சு. இந்த மாதிரி தான் கதை போயிட்டு இருக்குன்னு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு வெளிநாட்டு சக்தி வந்து கேள்விகள் கேட்கும்போது அதை உடனே ட்ரோல் பண்ணுவாங்க. இது என்னன்னா, நீங்க இவ்வளவு பேருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியான இடத்துல நீங்க இருக்கும்போது நீங்க இதை செய்யணும் அப்படின்றது, அது மாதிரி விஷயங்கள் அதை செய்வாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து திமுக அழிச்சிருவேன் அப்படின்னு இவர் சொன்னார், அண்ணாமலை. இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், நல்ல விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப அற்புதமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் வரும்போது பழசா அவர் வந்து சாட்டை அரைச்சிட்டார் இல்லையா, அதையும் ஆடு மேய்க்கிறதையும் ஒன்றா ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரிலாம் ட்ரோலிங் வந்து நிறைய இருக்கு. இது என்னன்னா, சில விஷயங்களை கவனத்தை ஈர்ப்பதற்கு பண்ணாலும் கூட சில இடங்கள்ல வந்து அது எல்லை மீறி போகும்போது அது கேள்விக்குள்ளாக்கப்படுது. இதுதான் அந்த விஷயங்கள். இந்த ட்ரோல் வந்து அதுக்கு வந்து அமுதன் அந்த இயக்குனர் சொன்னார்ல, தன்னைத்தானே வருத்தி தன்னைத்தானே கீழே இறக்கிக்கிட்டு எதிராளியையும் காலி பண்றது. அது ரொம்ப நல்ல வார்த்தை. என்னன்னா filled with hate அப்படிங்கிறதுக்கு தான் ட்ரோலுங்கிறதுக்கு. செல்ஃப் ஹேட் முதல்ல இருக்கும் அவங்களுக்கு அவங்களே பிடிக்காது அந்த மாதிரி. இப்ப நீங்க நிறைய நினைச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புதுசா இந்த நான்லாம் பாத்தீங்கன்னா நான்லாம் அந்த மாதிரி செல்ஃப் ஹேட்ல நிறைய பண்ணிக்க மேடம். இந்த உதவாங்கிறது, பொண்டாட்டி கையில உதவாங்கிறது, பாலால அடிக்கிறது, என்னன்னு தெரியுமா? என்ன மேடம் தெரியல மேடம். அவங்களே வெறுக்கிறது தான் செல்ஃப் ஹேட்டு. பாலால அடி வாங்குறதும் செல்ஃப் ஹேட்டு எங்க வந்தது? இப்பதான் வந்து கூப்பிட்டு கையெல்லாம் ஒத்திக்கிட்டேன், திருப்பி அடிக்க கூடாது இன்னைக்கு, சரி ஏதோ பிள்ளை போய் லைசன்ஸ் வாங்கி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தா தேவையில்லாம வர்றது. ரொம்ப நன்றி. எல்லாருமே லைசன்ஸுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் போட்டுட்டு இருக்கீங்க. உண்மையிலே இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. கடந்த 1.5 மாதங்கள் வந்து நாங்க என்ன சாப்பிடும் போதெல்லாம் வீடியோ ஓடிட்டு இருக்கோம்.
யாராவது ஒருத்தவங்க டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா இன்னும் ஒரு 20 நாளில் எனக்கான வேலிடிட்டி முடியுதுன்னும் போது இது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். என்னன்னா என் பொண்டாட்டி நடந்து போவா. இப்போ நான் டிபெண்டாக வந்தாலும் என் பொண்டாட்டி கார் ஓட்டுறன்ற ஒரு ஏதோ ஒன்று நம்மளும் செய்கிறோமே. இப்போ சாமான் கழுவி வைக்கிறோம், போகிறோம் வரோம் அப்படின்னும் போது நம்மளும் ஏதாவது ஒரு பங்கு பெறோம். இது குடும்ப கம்பெனி ரன் ஆகிறதுல நாமளும் ஒரு பார்ட்டாக இருக்குமே அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒரு விஷயம் நம்மளால பண்ணவே முடியாதுன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க நல்ல இந்த ஐடிலலாம் நல்லா படிச்சு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த மாதிரி வந்துட்டேன். ஏன்னா எனக்குலாம் நான் செய்யறதே எனக்கு பெருசா சொல்ல கேட்ட தெரியாது. ஒரு விஷயத்த அப்படியே எடுத்துட்டு வந்தீங்க பாத்தீங்களா. நாம வண்டி ஓட்டுறோம், குடும்ப இதை வந்து ரன் பண்றதுக்கு நாமளும் ஒரு பார்ட்டா இருக்கும். இப்படிலாம் பேச உண்மையிலே எனக்கு வரல. எனும் தூண்டுகோல் ஒன்று வேண்டும் என்று தமிழிலே நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு தூண்டுகோலாக இந்த குடும்பத்திற்கு இருப்பவனுக்கு வந்து கையை உடைத்து வைத்தது போல இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்ததன் விளைவுதாக இந்த 1.5 மாதமாக அதை பற்றிய சிந்தனையாகவும் அதை பற்றிய விஷயமாக அதை பற்றிய பேச்சாகவே போனது இன்று அதற்கான ஒரு முடிவு நல்ல விதமாக கிட்டியதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி இவ்வளவு பேசுறீங்க இல்லையா. இப்ப நான் கொஞ்ச நேரம் இதை கேக்குறப்ப இல்ல இவன் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கான்ல இந்த ஃபேமிலிக்காக நானே நினைக்கிறேன் சார். கூட அதே பாத்திரத்தை கழுவி வைக்கிறவனா இருப்பேன், நானும் தான் சமைக்கிறேன், நானும் தான் போறேன். அப்ப சொல்ல வரல பாருங்க. அதுதான் மேடம். அதாவது எப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அதை பிரசன்ட் பண்ணவே தெரியல மேடம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வாட்டி லைசன்ஸ் போய் நீங்க ஒரு 10 வாட்டி நடந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும் மேடம். அதுதான் நீங்க சொன்னது, வேற ஒன்றும் இல்லை. சார் 5 வாட்டி நடந்து போறது பிரச்சனையே கிடையாது. ஆனா சாப்பிட்றப்ப நிஜமா கைஸ், அதாவது வந்து இவங்க இந்த எங்களை லைக் பண்ணுங்க கைஸ் அப்படின்னு இந்த குட்டி பசங்க அந்த மாதிரி நான் சொல்றேன். நேத்தெல்லாம் எனக்கு இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு பாருங்க. இவன் எப்படியாவது பாஸ் ஆயிடணும்ன்றதுல உயிரை எடுத்துருவானே. நான் எப்படின்னா வாந்தி, எனக்கு நான் காலைல சொல்றேன் எனக்கு வாந்தி வருதுடா அப்படின்னு. நான் வாட் மேடம் எதுக்கு இல்ல ஏதோ சொன்னீங்களே வாந்தி, நீங்க தான் சார் காரணம். எதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் இங்க பரபரப்பா இருக்கீங்க. சோ எனக்கு அதனால ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்ட்ரெஸ் வாந்தி. ரைட் ரைட் ஓகே. அந்த மாதிரி வந்து ரொம்ப நான் தான் ஃபீல் ஆனேன். உண்மையிலேயே இன்னைக்கு அதை விட ஒரு அதெல்லாம் ஒரு ஒஸ்ட் சிச்சுவேஷன். இது இப்ப நினைச்சா என்ன நம்மள ட்ரோல் பண்ணுவாங்க எல்லாரும். அந்த இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட சொன்னேன், இன் மை லைஃப் நோ ஒன் கண்ட்ரோல்டு மீ அப்படின்னு. உண்மையிலே ஓகே ஒரு செகண்ட், இதுவரை எவ்வளவு கமெண்ட் வந்தது. லலி மகினியோட கமெண்ட் என்னது, ஐயோ லைசன்ஸ் எடுத்துட்டீங்களா அண்ணா. எப்படி நான் 3 தடவை ஐயோ மேட் மை டே கமெண்ட். அவளால 4 வருஷமாயி இதே ஊர்ல லைசன்ஸ் வாங்காதவர் எனக்கு தெரியும். ஆமா, அவர் சைலண்டா சொன்னாரு, ஜாக்கெட் தயவு செய்து வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. 4 வருஷமா 3 வருஷம் ஆகிதான் லைசன்ஸ் எடுத்தவங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து எனக்கு சரியான இன்ஸ்ட்ரக்டர் வந்து கிடச்சிருந்தாங்கன்னா நான் இதுலேயே நான் பாஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ ஸ்கில். இதுவும் என்னன்னா நான் ஏன் தோக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தோத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி போனீங்கன்னு எனக்கு தெரியாது. மயக்கம் என்ன படத்தில் வந்து இவரு தனுஷ் வந்து அழுவார், என் ஃபோட்டோ ஆயின்னு ஒருத்தன் சொல்லிட்டேன் அப்படின்னு அழுவார். அந்த மாதிரி எப்படி எனக்கு நான் எங்க எல்லா இடத்துலயும் இப்படிலாம் ஓட்டணும்னாச்சே. அர்ஜுனர் சொல்லு, நாகர்கோயில்ல இருந்து சென்னை வந்து 6 hours தான். அந்த மாதிரி எல்லாம் ஓட்டணும். நாகர்கோயிலா சார்? ஆமா, திருநெல்வேலி தாண்டி இல்ல மேடம். அதான் திருநெல்வேலி தாண்டி. உங்களுக்கு அது இடம்லாம் அதை விடுங்களா மேடம்? எதுக்கு நீங்க அவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க? இந்த கதைக்கு வாங்க. அப்போ உங்க தங்க இருக்கிற இடம் பேர் என்ன? அது வேறையா? ஆமா, அது வேற. ஐயோ, அதுதான் நீங்க நாகர்கோவில் சொல்றீங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா, அதுதான். அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து வந்தவனை வந்து இங்க என்னன்னா முடிச்சப்போ வந்து என்னன்னா இன்ஸ்ட்ரக்டர் வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்டர். ஆக்சுவலி யூகேவில் வந்து நீங்க வந்து லைசன்ஸ் வாங்குறப்ப அது வந்து நல்ல இன்ஸ்ட்ரக்டரா இருக்கணும். அவங்க வந்து உங்களை வந்து எதிரியா பார்க்காம, அதாவது யுவர் அன்ஃபிட்ன்றதை விட ஒரே தப்பு நீங்க 2-3 வாட்டி செய்யறீங்களான்ற மாதிரி பார்க்கலாம் வந்து உங்களுக்கு பண்றதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து சில இன்ஸ்ட்ரக்டர்லாம் டக்குன்னு அவ்வளோதான் இது நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி டப்புன்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரே தப்பு, ஆனால் அவங்களும் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் திரும்ப நீங்கள் பண்ணும்போது மாட்டலாம். ஆனால் நான் வந்து சில தவறுகளை வந்து இந்த வாட்டி நான் பண்ணவே கூடாதுன்றதுல நான் ஐ மேட் மிஸ்டேக். மைனஸ் தான், மேஜர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதான் சொல்கிறேனே, நீங்கள் ரெகுலராகவே செய்கிற விஷயத்தை 40 வருடமாக வேற ஒரு நாட்டில இருந்து நீங்க இன்னொரு ரூலோட நீங்க பழகிட்டு வந்தவங்களால இங்க ரொம்ப கஷ்டம். ஆனா புதுசா இங்க வந்து அறிவோம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. முதல்ல பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து வாட்டி நீங்க அப்படி வண்டி ஓட்டுறீங்க, இங்க அப்படி கிடையாது.
ஸோ அதுதான் மேட்ரு. அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த 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 மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மொமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அது ஏன்னா நேற்று மட்டும் நான் 3 மணி நேரம் வண்டி ஓட்டினேன். நேற்று மட்டும் 3 மணி நேரம். இத்தனைக்கும் அவங்களுக்கு செம்ம பாடி பெயின். அப்படி இன்னும் வந்து உட்காந்தோம். நான் சொன்னேன் வேற யார்கிட்ட நான் போய் சொல்றது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஒரு 4 பேர் கூட வண்டியில் போவாங்க. அவங்க சொல்லுவாங்க டே இந்த இடத்துல இந்த சிக்னல் வரும்டா, இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்கு, இங்கே இப்படி நின்று இப்படி ரைட்டு வளையணும் இப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கே எனக்கு அப்படி கிடையாது. நானா ஓட்டி இங்கே அந்த மாதிரி கார் எடுத்து ஓட்டி டிக்கெட் வாங்கணும் நிறைய பேர் இருக்காங்க. ஏகப்பட்ட டிக்கெட் வாங்கணும் இருக்காங்க. 60 பவுண்டு 70 பவுண்டு பணம் கட்டணம்லாம் இருக்காங்க. நான் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. நான் வீடியோ ஒன்று வீடியோ பார்த்து அவ்வளோ விஷயங்கள் நான் வந்து இங்கே வந்து பண்ணேன் நான். ஸோ அப்படிலாம் வந்து ஏன்னா ஒரு ஸ்கில் அது. ஆக்சுவலி அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் வந்து எனக்கு நல்லா தெரியும் அங்கே எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ இன்னைக்கு வந்து நண்பர் சுதாகர்ன்ட்டு அவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கார். அவர் தான் வந்து என்னென்னா அவர் ரவுண்ட் அபவுட் பற்றி பேசும்போது செம்ம காமெடியாக இருக்கும். ரவுண்ட் அபவுட்டு 7 1 2 3 என்ன ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி வந்து திரும்பவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த ரோடுலாம் குழப்பஞ்சாக்கி ஊருக்கு வந்து 185 நாள் கழிச்சு நீங்கள் வந்து தியரி டெஸ்ட் எழுதி 2 வாட்டி ஃபெயில் ஆனாலும் அந்த 1 இயர் அதுக்குள்ளே நீங்கள் பாஸ் ஆனது பெரிய விஷயம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் குருசாமி அப்படின்னாரு. ஏன்னா அவரெல்லாம் 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு எடுத்தார். அவர்லாம் எடுக்க முடியாமல் கஷ்டம் சொல்கிறேன். அதனுடைய வேல்யூ அப்படிதான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக இருந்தாலும் எனக்கு இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் சொன்னார், கிரஹாம்ட்டு, ரொம்ப சூப்பராக சொன்னார். ஆப்போசிட்டில் வர்றவங்க உங்கள் தாலி இருக்காமல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துடலாம். அவன் வந்து சொதப்பிட்டானா நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே தான் அவங்க எழுதுவான் அப்படின்ற மாதிரி. அப்புறம் சில இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேர் எல்லாம் சொல்லி அதில் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பேர் அதே மாதிரி அவங்க எல்லாருமே இப்போ வந்து புக் ஃபார்ம்ஸ் மாதிரி இருக்காங்க. என்ன இருக்கு ஓகே தப்பு அப்படின்றாங்க. இப்போ நானா இருந்தாலுமே இந்த இடத்துல இந்த ஊரில் வந்து கேர்ப்ல இடிக்க கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஒரு அவசரமா வரேன் டக்குன்னு நிறுத்தும்போது நான் கேர்ப்ல இடிச்சுட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் சரி பண்ணி நிறுத்துவேன். அப்போ கேர்ப்ல இடிச்சிட்டாலே அவன் ஃபெயில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா நான் செஞ்சிருக்க மாட்டேன். நான் வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்பொழுது நான் அதை செய்யலை அப்படிங்கிறத வந்து அவர் மென்ஷன் பண்ணார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னார். நிறைய பேர் இதில் வந்து ட்ராவல் பண்ணி எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அது வந்து சாதாரண விஷயம்லாம் அதெல்லாம் முடிச்சது. எல்லாத்த விட எனக்கு என்னென்னா இன்னைக்கு என் கார் எடுத்து போனேன். நல்லா கேட்டுக்கங்க, நீங்கள் உங்கள் காரை ஓட்டுற காரை ஓட்டுங்க. இல்லை அதை முதல்ல அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. நீங்கள் உங்கள் காரைனா சும்மா கார் அப்படியே இருந்துட்டு அந்த கார் எடுத்து ரெகுலரா ஓட்டி பழன காரை ஓட்டுங்க. நான் வந்து 2 வாட்டியுமே மிஸ்டேக் பண்ணது வந்து காரணம்னா நான் இன்ஸ்ட்ரக்டர் கார், அதாவது அவங்க கிட்ட ஒரு 3 கிளாஸ் தான் போனால் அவங்க சரியா இல்லைன்றதுனால நான் விட்டுட்டேன். அவங்க காரில் எனக்கு என்ன பிரச்சனை, பழைய கார். அதில் வந்து எந்த அதில் வந்து ஸ்பீடாமீட்டர் முள்ளே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஏன் காரில் வந்து இவ்வளோ பெருசு வச்சு பார்த்துட்டு அங்கே போய் பார்த்தா சின்ன சின்னதாக இருக்கும். எனக்கு அதுவே பெரிய ஸ்ட்ரெஸ். எனக்கு மற்ற விஷயங்களே யோசிக்க முடியாமல் ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சு ரொம்ப தூரம் வந்தால் தான் வண்டியை நகரும். ஐயோ இதுலேயே பெயில் ஆக்கிடுவாங்கன்ற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேசணும், நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ திரும்பி இப்படி ஃபார்முக்கு வந்து இந்த பக்கம் வந்துருவோம். ஓகேவா? சரி, அப்போ வந்து இன்னொரு பையன் சொன்னாப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தப்பா கமெண்ட் போடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ட்ரோல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறதா இல்லையானா எல்லாருமே அங்க இருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுதுங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே புகழ் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. புகழ் அப்படிங்கிறது வந்து போதையான ஒரு விஷயம் இல்ல, அது ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கிற ஒரு விஷயம். அப்ப புகழோட சில இடங்கள்ல வந்து இப்ப தப்பான ஒரு கமெண்ட்ஸ் வருது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே அவங்க அதை பத்தி எனக்கு தெரிஞ்சு என்னன்னா வருத்தம் இருக்கு அவங்களுக்கு, இல்லைன்னு சொல்ல, பட் வருத்தம் இருக்குங்கிறதுக்காக அந்த புகழ் வேண்டாமனா புகழும் வேணுமா, ஆனா வருத்தம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்கல்ல. இது நீங்க எந்த நாடா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் இது நடக்கும், பொருந்தும், அவ்வளவுதான் பொருந்தும். இந்த இன்னைக்கு கூட ஏதோ ஒண்ணு பார்த்தேன், இந்த ஊர்ல இருக்கிறவரோட பிரைம் மினிஸ்டர் சார், அவரை வந்து ஸ்டாமர் இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம பேர் மாத்தி சொல்லலாம், அவரே சொன்னா இருக்கு. அவரை கூட வந்து அதேதான் பிளம்பர் ஏதாவது சொல்லுவாங்க, பிளம்பர் என்ன. ஸோ அந்த மாதிரியான அவர்களை கூட இங்கே ட்ரோல் பண்ற ஆட்கள் இருக்க தான் செய்யறாங்க. இங்கேயுமே அதை பற்றி கமெண்ட்கள் பண்றோம். நம்ம பிரதமர் பண்ணலையாங்க, என்னங்க நீங்க? நான் விடுங்களேன், நான் சரி அதை பத்தி பேசணுன்றீங்களா? சரி அதுதான் ஃப்ரீயா விடுங்க சார், நீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு. ஸோ அது அந்த விஷயத்த தான் சொல்லும்போது உங்களுக்கு இந்த ட்ரோல் ஹெல்ப் பண்ணுச்சா, நீங்க நல்லா வந்தீங்களான்னு கேட்டா எஸ். நிறைய பேர் சொல்றாங்க இந்த ட்ரோல் தான் உங்களை புகழ கொண்டு போச்சா, ஆமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஏன் எங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன் நாங்க பண்றது இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது இது ஆப்போசிட்ல தான் சொல்லுவோம்.
ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. அதையே ட்ரோலர்ஸ் வந்து எப்படின்னா, பாரு இவன் எப்படி பேசிருக்காங்கிறதையும் ஒரு நல்ல மாதிரியான ட்ரோலா வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸ்ட்ராங் பாயிண்டா வைக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா அது வந்து ட்ரோல் ஆகத்தான் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வல்காரிட்டிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்கள்ல மட்டும்தான் இருக்கே தவிர்த்து ட்ரோல்ல நாங்க செய்யறது இல்ல அப்படிங்கறத ட்ரோல் பண்ணவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் ரொம்ப சொன்னாப்ல, பெண் வேடம் போட்டு நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்றேன் சார், ஆனா என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறாங்க. அப்படின்னா உங்களை சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையான்னா, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்புறம் என்ன அப்படின்னா, சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா வந்து சில பேர் ஏதாவது சொல்றாங்க. சூப்பரா இருக்குன்னு இத்தனை பேர் சொல்றாங்க இல்லப்பா, அப்புறம் என்னப்பா அது நல்லா தானே இருக்கு அப்படின்னா அது நல்லாதான் இருக்கான். அதுதான் அங்க இருக்கிறவங்க. அதான் அங்க இருக்கிறவங்களோட புரிதலே எப்படி இருந்தது அப்படின்னா, நான் பாராட்டப்பட வேண்டும், ஆனா நான் வந்து பாராட்டப்பட மட்டுமே, அதாவது இப்ப இந்த குட்டி பசங்க எல்லாம் சொல்ல, இப்ப யாழினியை வந்து நீங்க உன்னை என்ன எப்ப பாரு கொஞ்சிட்டேவா இருப்பாங்கன்னா, ஆமா என்ன கொஞ்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னும். அந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கறதுக்கு முடியாது. அதுவும் ஒரு சில கருத்துக்கள், உதாரணத்திற்கு வந்து ஒரு ஒரு பையன் வந்து குட்டி பையனா தான் இருக்காப்ல, நிறைய இந்த கருத்துக்களை வந்து பேசுறாரு. ஆமா, அதாவது அரசியல்னா என்ன, தமிழகத்தினுடைய சூழல், அதனுடைய வரலாறு, புவியியல் எதுவுமே தெரியாம யாராவது ஒருத்தன் வந்து லூசு மாதிரி வளர்னான்னா அதை எடுத்து வந்து கக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஒரு பொண்ணு வந்து ஒரு லேடி கூட சொல்ல முடியாது, அவங்க ஒரு லேடி நீயானால அவங்க பேசினாங்க, பசு மூத்துறதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு அப்படின்ட்டு. கேட்டா எங்கெங்கயோ தீசிஸ்ல இருந்து எடுத்து வந்து வாட்ஸ்அப்ல வந்ததெல்லாம் இதான் ஆதாரம்னு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதுங்களா? எல்லா விஷயத்துலயுமே எல்லா மூலக்கூறுலையும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுக்காக நீ எல்லாத்தையும் நீங்க உங்க பீலே அது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட விஷயம் பேசிட்டு போகலாம். சயின்டிபிக்கலா பயாலஜிக்கலா பேசும்போது ஏகப்பட்ட விஷயம் போதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சிறந்தது நீங்க சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறப்ப, ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம வந்து பேசுறப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு ஒரு தலைவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்கூல்ல, பள்ளிகளில், கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்துக்களை பேசினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு முதல்வர் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. பசங்க வந்து நிரூபிக்கப்பட்ட விஷயங்களையும் கவனிக்கணும், கட்டுக்கதைகளையும் புராண கதைகளையும் அவங்க நம்பக்கூடாது, அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை நம்பக்கூடாது. அது ஸ்கூல்ல செய்யாது. அதேதான், அவ்வளவுதான். அதுதான் அவர் சொன்னது. இப்ப இங்க இன்னொரு முதலமைச்சர், இதே நாட்டில் இருக்கிற முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா, பசு சாணியில கலர்ல எல்லா அரசியலும் பெயிண்ட் அடிங்க. இப்ப சொல்லும் போது அவங்க ட்ரோல் செய்யப்படுவாங்களா மாட்டாங்களா? இப்ப இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை எது வந்து பெஸ்டா இருக்கும்? இதுதான் அங்க மேட்ரு. ஸோ அப்ப இந்த பசு சாணி நல்லதுன்னு ஒருத்தன் வந்து பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசிட்டாருன்றதுக்காகவே அது நல்லதுன்னு ஒருத்தன் வந்து பேசுறாங்க, அது ஒவ்வாத கருத்து. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதை ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அதான் சொல்றாங்க, தம்பி உனக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ ஒரு சித்தாந்தத்தை ஈர்க்கப்பட்டு நீ பண்ற, அப்ப நீ தப்பு, நீ பேசுற ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. இல்ல முதல்வர் பேசினாரு உத்தரப்பிரதேசம், அதை தான் நான் பேசினேன் அப்படின்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு போது நீ அதை வந்து கொண்டாடுற, அப்ப நீ ட்ரோல் செய்யப்படுவ. அதுதான் அங்க சொல்ல வந்த விஷயம். அவன் இன்னமும் நாங்கள் வந்து மண்டியிட வேண்டுமா, மானம் மிகு தமிழன் அப்படி இப்படின்னு என்னென்ன பேசிட்டு வச்சுக்காங்க. முளைச்சி 3 நிலை வரல, ஒரு விஷயம் என்னன்னு தெரியாது, எங்கேயே யாரோ பேசினாங்கன்றதை வச்சுட்டு அதை பேசிட்டு இருந்து, அதனாலதான் வந்து இதுதான் ஒண்ணு ஒரு பையன் ரொம்ப நல்லா பேசுறான், உண்மையிலே பேசுறான், இதுதான் டோலா வருது. அப்ப அந்த பையன் சொன்னா, நீ என்ன வேணா பேசுவ, அதனால் நான் வந்து பலன் அடைஞ்சிருக்கிற நான் வந்து அதை எப்படி நான் கேட்டு சும்மா இருக்க முடியும்? ஒண்ணுமே இல்ல யாருமே வளரவே இல்லை, படிக்கவே இல்லை எவனுமே அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் அதன் மூலமாக படிச்சு நான் ஒரு பட்டதாரியா வந்திருக்கேன்னா, இதே நீ நான் குடியை பத்தி ஒரு விஷயம் பேசினாங்க, பத்தி பேசுறேன், அதை பத்தி லாஸ்டா பேசுவோம். இதுல இன்னொரு ஒரு பெண் வந்து அவங்க ஏதோ இந்த என்னுடைய நடனத்தை வந்து நீங்க வந்து கிண்டல் பண்ணி, அவங்க உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு அவங்க பேசினதுமே அவங்க ட்ரோல் ஆகி திரும்பி பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக பேசினாங்க. கேட்டா அதை வந்து அது என்னன்னா, அது ஜாதி, ஏங்க ஒரு ஜாதியை முன்னிறுத்துறதுக்கு தான் அந்த கும்மியே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலைன்னு கிடையாது. அது இப்ப பரதநாட்டியமே அப்படி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் போது பரதநாட்டியம் வந்துருவான் அதுல, புரியுதுங்களா? அப்படியே ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை அந்த மாதிரி ஒரு எலைட்டான விஷயம். ஆனா அது இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இங்க அப்படி பாத்தீங்கன்னா பாரம்பரியம் ஏகப்பட்டது, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அத அவங்க பேசும்பொழுது இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, நீங்க இதுல கம்யூனிட்டி, இது கேஸ்ட், மற்ற விஷயங்களை நீங்க இதுல எடுத்துட்டு வர்றீங்க. ஆப்போசிட்ல பேசின பையன் அதை எடுத்துட்டே வரல. கும்மினா எங்களுக்கு என்னன்னு தெரியும்,
நான் கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னும் பொழுது அவங்களால பதில் சொல்ல முடியல. இன்னொன்னு அவங்க பேசின எடுத்து இப்ப திரும்பவும் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து எப்படி ஃபேமஸ் ஆனீங்கன்னு அப்ப கேட்டிருப்பாங்க போல இருக்கு. புகழ் போதையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க புருஷன் எடுத்தாரு கண்ணடிச்சேன் அதை போட்டோம் அவ்வளவுதான், லைக் அப்படி பிச்சுட்டு போச்சுன்னு ரொம்ப பெருமையா சொல்றாங்க. கடைசியில இப்ப நான் அவங்க இதுல போஸ்ட் பண்ண வீடியோ ட்ரோல் ஆனதுல இதை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இவங்களே அப்லோட் பண்ணி இவங்களே பண்ணிட்டு என்ன வந்து பண்ணிட்டாங்க போயிட்டாங்க. ஆக உங்களுக்கு முதல்ல புகழ் அடையும் போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா. அரசியல் கட்சியில இருக்காங்களா? அதேதான். இப்ப அவங்கள கேக்குறாங்க, நீங்க இதை விட இன்னொரு ஒரு பெரிய போய் என்னன்னா, உங்களுக்கு அரசியல் கட்சியில இப்ப நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கீங்க, இப்ப நீங்க அந்த பழைய வாழ்க்கைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் அந்த பழைய வாழ்க்கையை தான் விரும்புறேன். அப்ப டக்குன்னு போயிடலாம் வேண்டியதானே. வெரி சிம்பிள். நீங்க அந்த பழைய வந்து கலைஞர் ஒரு மாதிரி பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதே எடுத்து வச்சு போட்டு காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழைய வாழ்க்கைக்கு எப்படி அவங்க போவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மாசத்திற்கு உங்களுடைய எல்லா சமூக வலைதளங்களையும் ஃபாலோ பண்ணாம க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே மாறிடலாம். பெரிய கஷ்டம் கிடையாது. அதுக்கு தானே நீங்க மாறணும். அதற்கு மாறணும்னா நீங்க இந்த விஷயத்த செஞ்சுதானே ஆகணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது என்னன்னா, அந்த பையனும் பேசுனது அதுதான். அது அவங்க பண்ணதுனாலதான் எனக்கு 3 லட்சம் போச்சு, அப்புறம் 7 லட்சம் போச்சு அப்படின்னு டக்குன்னு கோபி சொன்னார். இந்த நம்பர்ஸ் தான். இத சொல்லி அடுத்த வாட்டி அதை 7 லட்சத்துக்கு எப்படியாவது எவனாவது கொண்டு வந்து இந்த நம்பர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து, ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த பையன் பேசும்பொழுதே ஒருமையில தான் பேசுறாரு எல்லாருமே. அப்ப உங்களுக்கு நீங்க வந்து ஒருமையில பேசும்போது அப்புறம் உங்க அப்பா அம்மாவை பேச மாட்டாங்களா? அவங்கன்றேன். நீங்க ஒரு பெரும் தலைவரை நீங்க வந்து அந்த மாதிரி வந்து கீழ்த்தரமாக நீங்க வந்து ஒருமையில நீங்க பேசும்போது அப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, உங்களையும் உங்க குடும்பம் சார்ந்தவங்களையும் அவங்க பண்றாங்க. ஆனா அது தப்பு தான், அது இல்லைன்னு சொல்ல வரல. அதுதான் அவங்க சொன்னாங்க. அப்ப நீங்க வந்து ஏமாற்றப்பட்டோம், மிதிக்கப்பட்டோம், பிரிக்கப்பட்டோம் நீங்க பேசுறீங்கல்ல, அப்ப வந்து அதனால பலனது உங்களை பாதிக்க வந்து கேட்பானா கேட்க மாட்டானா? அது ஒண்ணு ஜாக்கி. வந்து அந்த பையனுக்கு இன்னுமே பர்சனல் என்னன்னே தெரியல. நான் யாரையுமே வந்து பர்சனலாலாம் பேசினதே இல்லை. அவங்களோட உடலமைப்பை பத்தி நான் பேசினது இல்லை. அது பாடி ஷேமிங். அவங்களுடைய பர்சனல் லைஃபை இவர் பேசுறாரு அப்படின்னா அந்த பையனுக்கு இன்னும் பர்சனல் லைஃப்னா என்னன்னு தெரியல, பாடி ஷேமிங்னா என்னன்னு தெரியல. ஆனா அந்த பையனுக்கு அவ்வளவு கோவம் வருது. அப்ப நாங்கள் இப்படிதான் இருக்கோமா, இன்னுமே நீங்க என்ன மிதிச்சிருவீங்களா, இது என்னது? அத மாதிரி பேசும்பொழுது அதற்கான பதிலடி கிடைக்குது, அவ்வளவுதான். அத மாதிரி பேசும்பொழுதே இதற்கான பதிலடி இப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தயாரா இருக்கணும். நான் நேற்று கூட யாருக்கோ சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ ரொம்ப பெருமையா பேசினாங்க. திரும்ப பெருமையா பேசிட்டு இருந்தா நான் சொன்னேன், ஒரு குரங்க கூட்டிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அது கரெக்டா பண்ணும். அந்த வேலையை அது சிறப்பாவே செய்யும். கார் அது ஓட்டும். குரங்க நேர ஜீப்லாம் ஓட்டுங்க, குரங்கு கரடி ஜீப்லாம் ஓட்டும். தியாகு நீ பேச சொல்லுங்க. நானு இந்த விஷயத்த சொல்றதுக்காக போன்ல சொல்லணுமே. அப்புறம் பேசணும் போட்டுடுறேன். சோ அப்ப நான் தான் சொன்னேன், இது ஒரு பெருமையான ஒரு விஷயம்லாம் இல்ல. ஒரு குரங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல போட்டு அதை வந்து செய்ய சொன்னீங்கன்னாலும் செய்யும். இது என்ன பெருமை இருக்கு? 15 வருஷமா வந்து அவங்க சூப்பரா இருக்காங்க, அவங்க இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னும் பொழுது நான் இந்த வார்த்தையை சொன்னேன். அந்த மாதிரிதான் நீங்க ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டு திரும்ப பண்ணிக்கிட்டு அதனுடைய வேல்யூ தெரியாம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதெல்லாம் இது என்ன சொல்றது, யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இல்ல. ஆமா, as simple as that. நீங்க என்ன பார்த்து பேசுங்க மேடம், அதை பார்க்காதீங்க. என்னவோ பேசிட்டு போறேன், லவ்வருக்கு மெசேஜ் அனுப்பி ஏதோ பண்ணிட்டு போறேன். நீங்க லவ்வருக்கு மெசேஜ் அனுப்புறீங்கன்னு நான் நினைக்கல. நான் வந்து இங்க ஏதோ ஒரு கமெண்ட் வந்துருச்சு, அதை நான் படிக்க கூடாதா படிக்கணுமா அப்படிங்கறத டக்குன்னு முன்கூட்டியே முன்கூட்டியே என்ன சொல், அது என்னது, ரொம்ப நான் வந்து இதுவா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, தெரியல விட்டுருங்க. எந்த கமெண்ட் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்க? இல்ல அதுக்காக தான் ஏதோ நீங்க பண்றீங்க போல இல்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு நீங்க அந்த கமெண்ட்லாம் படிக்க முன்ஜாக்கிரதையா கமெண்ட்லாம் படிக்காத அளவுக்கு ஹைட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். வேற உங்களுக்கு நிறைய பேசிருக்கேன். கமெண்ட்டுக்கு போயிடலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிடலாம், அதுக்கப்புறம் குடிக்க முடியாது. சூப்பர். ஸோ பாமதி வந்திருக்காங்க, லோகேஸ்வரன் அண்ட் பாலகணேஷ் தாமோதரன் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தி சர்வீஸ்வரன், ரத்தியம், லலிமகினி, சாப்லிங்கம், அபிஷேக் ஈஸ்வரம் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரத்தியம், ஃபாத்திமா அபு, கீழே வந்தா முரளி கிருஷ்ணன்,
அப்புறம் அப்படியே கீழே வந்தா வில்லியம் சார்லஸ், ராஜி கார்த்திக், கிருஷ்ணவேணி பிச்சன், ஃபாத்திமா நசீர், இட்ஸ்மி பிரியா, ஓகே, அப்புறம் இட்ஸ் பிரியா ஸ்பேஸ், அப்புறம் சங்கீதா சண்முகம், ராஜ்குமார், அமுதன், சாந்தி அமல் ராஜ், அருண்குமார், கௌரி செழி, ஷர்மிளா நாராயணசுவாமி, சிவராஜ் கோவிந்த் சுவாமி, ஸ்ரீலலிதா, புவனா, சத்யா மகேஸ்வரி, நித்யானந்தம், நஸ்ரீன், நம்ம தியாகு, அப்புறம் வந்து அம்பிகா பாஸ், ரோஹித் பி, இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ பாலகணேஷ் தாமோதரன் அவங்க வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த சக்சஸ்ஃபுல் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட். இங்க ஜெர்மனியில நான் இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். லாங் டைம் சைலண்ட் பார்ட்டிசிபென்டா. இன்னைக்கு ஏதோ இன்ட்ரோவர்ட் ஷேக்கல்ஸ் வந்து உடைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு போட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் டிரைவிங் டெஸ்ட். ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க ஒன்றும் இல்லை, அந்த வீடியோஸ் நிறையா பாருங்க. ஜெர்மனியில் டிரைவிங் ஸ்கில்ஸ் வந்து பண்ணுற மாதிரி வீடியோஸ் நிறைய யூடியூப் வீடியோ இருக்குது. அந்த இடத்துலலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமாக சிக்னல்ஸ். ஏன்னா இந்தியன் மென்டாலிட்டி தான் எனக்கு இங்கே ஃபெயில் ஆகுச்சு. நான் வந்து ஒரே ஒரு மைனர் தான். நான் ஒரு சிக்னலில் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணதுனால மேஜர் மிஸ்டேக்னு சொல்லி என்னை ஃபைல் பண்ணலாம். ஆக்சுவலி அவங்க வந்து என்னை வந்து பாஸ் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் அதே தப்ப நான் திரும்ப பண்ணேன். செகண்ட் டெஸ்ட்லையும் பண்ணேன். அப்போ I realize myself. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த இடம் வரல. எனக்கு இந்த தடையை உடைச்சா மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும் போது நான் அக்ரீன்ட்டு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அந்த தப்பை சரி வரல, அதனால தான் அவங்க என்னை ஃபெயில் ஆக்கினாங்கன்னு நம்பி, ஆனால் இந்த வாட்டி நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணேன். ஸோ இது வந்து என்னென்னா, இது கிவ் அப் பண்ணாமல், ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் அது உங்களுக்கு. கிவ் அப் பண்ணாமல் நிறைய வீடியோஸ் பாருங்கள். ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர் கூட போய் ஒரு 5 classes, முக்கியமாக ரவுண்ட் அபவுட்ஸ், சிக்னல்ஸ், இது ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய இடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு சில மேஜராக தப்பு பண்ணுற மாதிரியான சில இடங்கள் இருக்கும். சில சிக்னல்ஸ் இருக்கும், சில ரவுண்ட் அபவுட்ஸ் இருக்கும், சில எக்ஸிட்ஸ் இருக்கும். அந்த இடங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே ஃபெயில் ஆவாங்கன்ட்டு. அந்த இடங்களுக்கு வந்து காசு கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துரு, எனக்கு அந்த இடம்லாம் கற்றுக் கொடுங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா கார் உங்களுக்கு ஓட்ட தெரியுங்கள. அந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட போகும்போது இது எல்லாமே சாத்தியமாகும். பாலகணேஷ், உங்களுடைய தடைகளை உடைத்துக்கிட்டு வந்து நீங்கள் வந்து போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒன்று. இந்த ஜெர்மனின்னதுமே நான் இங்கே செங்கன் விசா எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தேன். ஆமாம், வேற ஒன்றுமே இல்லை. ஜெர்மனியில் தான் இருக்கிறதுலே பெரிய ஐமேக்ஸ் தேட்டர் ஒன்று இருக்குது. அதுக்காக போயிட்டு வரணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். அதை செங்கன் எடுத்து அங்கே எங்கே இறங்க போய் ட்ரெயினில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதா, எங்கே தங்க எடுத்து போகிறது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்றேன். அதனால வந்து இதெல்லாம் விஷயங்கள்ன்றதுனால ஜெர்மன்றதுனால சொன்னேன். அடுத்து சொல்லுங்க. அண்ட் அபிஷேக் வந்து உங்களை வந்து தக் லைஃபோட ட்ரைலர் ரியாக்ஷன் வீடியோ போடுங்க, உங்களுடைய வியூ வந்து கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு நேரமா இருந்தாலும் இருப்போம் அப்படிங்கறதையும், உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து லைசன்ஸ் பெற்றதுக்கு அப்படிங்கறத பாமதி சொல்லியிருந்தாங்க. லலிமஹினி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரதி சொல்லியிருந்தாங்க. ஆனா பயங்கரமா புழுக்கம். ஓகே, 5:30 தானே ஆகுது அப்படின்னாங்க லலிமகினி. 5:30 தான், ஆனா வெயில் அப்படியே அதுதான் மேட்ரு. அண்ட் ரத்தி சொல்லியிருந்தாங்க, யோசிச்சு பாருங்க, பாட்டு பட்டு சாரி கஷ்டம். ஐயோ உண்மையிலே. ஆனா நம்ம சொல்லுங்க. இல்ல, நான் எனக்கு தெரியல, மேபி நான் அப்படி இருக்கலாம். நான் அதுக்காகவே காட்டன் சாரீஸ் மட்டும் தான் கட்டுவேன். நீ என்ன வேணா என்ன சொல்லிக்கோ, இவ்வளவுதான். இட்லி பானையில இருந்து ஆவி அடிக்குமா, அந்த மாதிரி அடிச்சிடும் போல. இல்ல மேடம், இல்ல அந்த அளவு வந்து இல்ல சார், உங்களை வச்சுட்டு கொஞ்சம் கூட ஒரு இல்ல மேடம். நம்ம ஊர் வீடுகள்லாம் பட்டு சாரிலாம் வந்து கழுத்து கால். என்னால ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இதுக்கு இந்த இயந்திர மனிதன் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டதுக்கே வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். இங்கே அக்கெல்லாம் எனக்கு ஊற்றுது. நீங்கள் இதில் பிரேசியர் வேற போட்டுட்டு கீழே எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஆகி. தேங்க்யூ சார். அந்த மாதிரி வந்ததுமே குளிக்கணும்னு ஓடுவீங்க, பட்டு சாரை கட்டி. அதுவும் ஏப்ரல் மாதத்துல தான் கல்யாணம் வைப்பானுங்க எல்லாம். ஏன்னா எல்லா ஃபேமிலியும் வரணும் அப்படின்ட்டு. இன்னைக்காவது ஏசி ரூம்ஸ்லாம் இருக்குது. அன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, ஷேரை இழுத்து போட்டு படுத்தனா பூந்து தள்ளும், கொசு பிடும்.
இதில் பட்டு சாரி மறுநாள் காலையில் தூக்கமே இல்லாமல் வந்து நல்லா தூக்க காலத்தோட வந்து பட்டு சாரி கட்டிட்டு கல்யாணம் வரலாம் ரொம்ப கொடுமையான விஷயம். ஓகே, அதுதான். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா லோகேஷ் சொல்லியிருந்தார். இல்ல லோகேஷ் ஃபர்ஸ்ட் என்ன ஏதோ கலாச்சிருந்தாரு. மேம் யூ லுக் ஸ்டைலிஷ் இந்த லைசன்ஸ் போட்டோ அப்படின்னு போட்டிருந்தாரு. இது எப்படிங்க கலாச்சலாகும்? இது வந்து எனக்கு தெரியும்ல ரியாலிட்டி அங்க என்ன அதான் நான் வாங்கி வச்சிருந்தேன் இப்படி வச்சிருந்தேன் நீ அப்படின்னு பண்ணிருந்தீங்களா? அதுக்காக அவர் சொல்லியிருந்தாரு. அதுதான் நான் அதுக்கு முன்னாடி அழுதாச்சுல எனக்கு தானே தெரியும். அதனால அவருக்கு அது தெரியாதுல்ல. சரி 64 பேர் இருக்கீங்க, ஆனா 36 பேர் தான் லைக் பண்ணிருக்கீங்க. இந்த லைக் பண்ணாத அவங்க எல்லாருமே டக் டக்குன்னு லைக் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, அண்ட் ராஜி கார்த்திக் எப்பவும் போல லவ் யூவும் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லோகேஷ் சொல்லியிருந்தாரு தோசை கல்லா ஏதோ சம்பவம் ஆயிருக்கு 3 நாளைக்கு அப்புறம் வந்து அப்படிதான் லோகேஷ் டச் விட்டு போயிடும். அப்ப வந்திருந்தா கரெக்டா தெரிஞ்சிருக்கும். அதேதான், அதுதான் மேட்ரு. ஓகேவா? அண்ட் அப்படியே கீழே வந்தா இட்ஸ் மீ பிரியாவும் சரி அண்ட் இட்ஸ் பிரியா ஸ்பேஸும் சரி உங்களுக்கு வந்து கங்க்ராட் பண்ணியிருந்தாங்க. கூலர்ஸ் மொமெண்டா செல்ஃப் ஹேட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சங்கீதா வந்து அண்ட் டிபெண்ட் ஒரு தரம் ஐயோ அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்ல இட்ஸ் மீ பிரியா போட்டிருந்தாங்க. ஐக்கிய ராஜ்யத்தில் லைசன்ஸுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜ்குமார். இந்த ஐக்கியத்தை நான் ஜாக்கின்னு படிச்சிருந்தேன். அது என்ன ஜாக்கி ராஜ்யத்தில் அப்படின்னு போட்டிருக்கான் அப்படின்னு வேற அதை வேற யோசிச்சேன் ஜாக்கி சார். இப்பதான் அதை பண்ணேன். லலிமகினியோட கமெண்ட் மேட் மை டே 3 தடவை வெளி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அமுதன் அவர்களும் வந்திருக்காங்க. அவருக்கும் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கேயும் இது லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், நான் நிறைய ப்ராக்டிஸ். ஏன்னா அவர் டக்குன்னு வந்து அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இதுல அமுதனை பத்தி இங்க சொல்லணும். அமுதன் வந்து இந்த ஊருக்கு வந்ததுமே அவருக்கான அனுபவங்கள் எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி ஜாக்கி இந்த மாதிரி பண்ணணும், இங்க கார் எடுத்துக்கணும், இங்க இந்த மாதிரி பண்ணணும், செகண்ட்ஸ்ல பாருங்க, அந்த சைட்ல போங்க, ஏகப்பட்ட ஹெல்ப். அவர் என்ன பண்ணாரு, இந்த உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பண்ணுவோம் தெரியுமா, நல்லது பண்றேன்னு நினைச்சு சில நேரத்தில் நம்மளுக்கும் தெரியாம ஏதாவது ஒன்று பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாள் பேசினாரு. எதுக்கு நீங்க கார் வாங்குறீங்க, லைசன்ஸ் மட்டும் எடுக்கலன்னு வச்சுக்காங்களேன், உங்களுக்கு அந்த கார் வேஸ்ட் சும்மா நின்றுட்டு இருக்கணும், கார் வாடகை எனக்கா அப்படி ஏறுது. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ நல்லா சொல்லி வந்துடுற ஒரு மனுஷன் ஏதோ ஸ்லிப் ஆஃப் டங் மாதிரி ஒன்று சொல்லிட்டான், உடுப்போ அப்படின்ட்டு. உண்மையிலே அமுதன் எனக்கு வந்து அது வந்து ஒரு 3-4 மாசம் இருந்தது ஆக்சுவலி. இந்த கார் எனக்கு கிடைக்காம போய் அதுக்கப்புறம் கார் கிடைச்சி இதெல்லாம் இதுக்கு அடுத்த கட்டங்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நல்லது சொல்றேன்னு நினைச்சிட்டு, இங்கே நீங்கள் கார் ஓட்டுறனால தான் நான் அந்த 3லயே ஜெயிச்சேன். நான் கார் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், புத்தகான்னு எப்படியும் ஒரு 15 கிளாஸ் 20 கிளாஸ் போயிருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ இந்த ஊரில் நான் எல்லா ஏரியாவுக்கும் போனதுக்கும் பண்ணுறதுக்கு கார் தான். அதாவது ஸ்காட்லாந்துலேருந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தது கார். அந்த ப்ராக்டிஸ் தான் வந்து நிறைய இடத்துல என்னை வந்து ஜெயிக்க வச்சுது. அதுதான் நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ல நான் ஜெயிச்சிருப்பேன், ஒரே ஒரு செகண்ட் அப்படி வளர்ச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நான் இன்னும் 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிருப்பேன். 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஜெயிச்சிக்கும் போது நான் வந்து கார் ஓட்டினாலும் நிலைமை சாத்தியம். அதுதான். ஸோ அதை நான் வந்து ஒரு பாசிட்டிவ் வேவாக எடுத்துக்கிட்டு அதை ஐ டிட் தட்ஸ் இட். சரி, ஸோ இதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லலிமகினி சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு மெயில் மீன்னு சொன்னீங்களா இல்லை டெல்மி சொன்னீங்களா அண்ணா அப்படின்ற. டெல்மி. அது காரணம் என்னன்னா, அந்த அந்த என்ன சொல்றது, நிறுத்திட்டோம். என்ன சொல்ல போறான், ஃபெயிலு பாஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, கங்க்ராச்சுலேஷன் யூ டெஸ்ட் யூ பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் எய்டு முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி என்னத்தை சொல்றது, நடந்துருச்சு, அது முடிஞ்சது. ஏதோ ஒன்று போய் ஒன்று நடந்தது இல்லை, அது எப்படி நம்ம வந்து படம் வரைஞ்சி பாகம் குறிக்கிறது. ஏதோ ஒன்று போய் என்னென்னோ பண்ணி ஒரு கடைசியில் வந்து அப்படி வந்து நிற்போம் இல்லையா, அதை நீ என்னன்னு சொல்றது. அந்த மாதிரி பாஸ்ன்னு சொல்லிட்டல, ஃபர்ஸ்ட் நைட்டு முடிஞ்சிட்டல, வெளியே வந்துட்டல, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை பற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு ஆமாலாம் என்ன சொன்னால அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த மூமெண்ட் ஒன்றும் புரியாது, அந்த சிச்சுவேஷன் தான். அந்த மூமெண்ட்ல எனக்கு ஒன்றுமே அவர் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியாது. சுதா தான் வந்ததுக்கப்புறம் சொன்னா, டிரைவிங்க்கு வந்து முக்கியமாக இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கார்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் கார் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க கார் யூஸ் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு பாதி டென்ஷனாக குறைக்கும். நான் 2 வாட்டி எடுத்ததுமே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கார், அது வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுற கார், அது இத்தனைக்கும் பழைய கார், அதில் டிஜிட்டல் மீட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் இப்போ என் வண்டியில் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங்கில் இதெல்லாம் கேமராலாம் இருக்கும்.
அப்ப எனக்கு அது கூடுதலான அட்வான்டேஜ் அந்த கார். அந்த மாதிரி இருக்கிற கார், அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் கூட பழகுங்க. ஒருவேளை நீங்க கார் இல்லைன்னா, நீங்க கார் ஓட்டுறீங்கன்னா அந்த மாதிரி கார் இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் கூட, அதாவது அட்வான்டேஜா இருக்கிற கார், அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கிற கார். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு வேலிடான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே தெரியாம தடவிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி சிக்னல், அதாவது உங்களுக்கு வந்து ரிவர்வியூ மிரர், ரிவர்வியூ கேமரா இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்பிளே இருந்தது. நான் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அதுவே இன்னைக்கு ரிவர்ஸ் கியர்ல நான் ரெகுலரா வந்து இப்படிலாம் சுத்திலாம் நிறுத்துவேன். அங்க தத்துச்சு பண்ணா முடிஞ்சது கதை. இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னு நீங்க பதட்டமே படமா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா வந்து நிறுத்தினேன். அதுவும் கொஞ்சம் காசா தான் நிறுத்தி வச்சிருந்தேன். அவரு பார்த்தாரு, நடுவில் நிக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றேன். இதெல்லாம் அங்க நிறைய நடக்கும். நம்ம எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். தட்ஸ் ஆல். எஸ் ப்ளீஸ். ஓகே. அண்ட் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அருண் சொல்லியிருந்தாரு, இது ரொம்ப நல்ல பாயிண்ட். பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்தா தெரியும் எதை அக்செப்ட் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும்னு. சிம்பிள் அப்படின்றது இது உண்மை அருண். ஏன்னா ஜாக்கி வந்து பிளாக் எழுதும் பொழுதும் சரி, இந்த யூடியூப் காலத்திலயும் சரி, யாராவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹேட்டிங் கமெண்ட் போட்டாங்கன்னா போய் அவங்களுக்கு மெனக்கெட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் ஏன் இதற்கு என் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியல, முதல்ல போய் டக்கு ஒரு பிளாக் முடிஞ்சிருச்சு அப்படின்றது. ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்புகள் இருந்திருக்கு. பயங்கரமா அது பேர் என்ன சொல்றது, அந்த அந்த இம்பாக்ட் இருக்கும். என்ன வேற பயங்கரமா திட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கும்பொழுது அதான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் ஜாக்கி சொல்லி கொடுத்தாங்க, உன்னை யார் இந்த கமெண்ட்லாம் படிக்க சொல்றது, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இக்னோரன்ஸ் இஸ் சம்டைம்ஸ் பிளிஸ்ன்னு இல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் கௌரி எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. சிவராஜ் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கிளியர் மை ஃபர்ஸ்ட் டிரைவ் டெஸ்ட் இன் யூஎஸ் தான். ஒரு நோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா பேக் ஹோம் வந்து என்னன்னா, when I came back to US after a few years of driving experience, செகண்ட் அட்டெம்ப்ட் அப்புறம் தான் நான் வந்து கிளியர் பண்ணேன். ஏன்னா அங்க போய் நம்ம ஊர்ல பழகி ஓட்டு பழகிட்டு இங்க வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மேட்டர்ஸ். ஓகே. போனா வந்திருக்காங்க, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. பெல்ஜியம்ல சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் லுக் ஃபார் டிரைவிங் சேஃப்டி ரேதர் தென் எக்ஸ்பர்டைஸ் அந்த டெஸ்டில் அப்படின்றத வந்து சிவராஜ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் நஸ்ரீன் வந்திருக்காங்க. நஸ்ரீன் சொல்லியிருக்காங்க, ஓட்டுநர் உரிமம் பெற்ற எங்கள் தலைவருக்கு வருங்கால ஜாக்கி ஆனந்தா, அடுத்த ஜென்மம் ஜாக்கி பாட்டர், சுதாயினி கணவருமான எங்கள் தானே தலைவர். தேங்க்யூ. ஓகேவா, உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கலாம். சரியா, கரெக்டா படிக்கும்போது க்ளோஸ் ஆயிடுச்சு எனக்கு. வந்துட்டேன், இனிமே எங்க போனாலும் கார்ல தான் போவோம் அப்படின்னா இதுக்குதான் கால் பண்ணுங்கன்னே முடிச்சதுமே உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாடா பேசணும் அப்படின்ட்டு. சார் உங்களுதுல என்ன சார், ஆஃப் பண்ணுங்க, யாருன்னு பார்த்து கட் பண்ணுங்க. இல்ல பண்ண முடியாது, அது லைவ்ல தான் இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா. அண்ட் அதன் பிறகு வந்து என்னன்னா, அப்படியே அம்பிகா பாஸ், ரோஹித், ஜெயப்ரியா இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் கமெண்ட்டுகள் இருக்கு, நம்ம இதை பேசி முடிச்சிருவோம். இல்ல இது முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் கிடையாது, சும்மா 4 வார்த்தை பேசி முடிச்சாங்க. அதன் பிறகு வந்து பாலகணேஷ் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி ஜாக்கி சார். இங்க இன்ஸ்ட்ரக்டரை வந்து கன்வின்ஸ் ஆனாதான் டிரைவிங் டெஸ்ட் புக் பண்ண முடியும், நம்மளா புக் பண்ண முடியாது. ஸோ குட் இன்ஸ்ட்ரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மை எங்கேயுமே இருக்குங்க. இன்ஸ்ட்ரக்டர் காரை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்துல இன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ரி பண்ணாதான் நம்ம வந்து நீங்க கார் எடுத்து அவங்களுக்கு கெட்ட பேர் ஆயிடும் அவங்களுக்கு, அதனால அதை செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் நீங்க ஓட்டுறீங்க, எல்லாம் தெரியும். சில இடங்கள தான் நீங்க ஸ்டக் ஆகிறீங்கன்றத மட்டும் சில பேர் செய்வாங்க, நேர்மையா செய்வாங்க. சில பேர் வந்து காசுக்காக உங்களை பண்ணுவாங்க. நீ உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு வந்து தெரியல அது எப்படின்ட்டு. ஜெர்மனி வந்து எஸ்பெஷலி வந்து ஹாம்பர்க் வந்ததுன்னா நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஆல்வேஸ் வெல்கம் டு அவர் ஹவுஸ் இருக்காரு. பெரிய நன்றி. அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான நீங்க இவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்ப நான் டிபெண்டா வந்து நிக்கிறேன். இன்ட்ரோவர்ட்டுக்கும் டிபெண்டன்ட்க்கும் என்ன சார் சம்பந்தம்? நீங்க இன்ட்ரோவர்ட்டா நீங்க யார்ட்டுமே பேச மாட்டீங்களா? ஏமா பேச மாட்டேன்னு வந்து குத்தம் தானே இதுன்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீ கொடுத்த அந்த சப்பத்து அப்படின்னு நான் போட்டு போயிருந்தா எப்படி யோசிச்சு, அங்கேயே சுயமரியாதை நான் வந்து எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, வாயில கொடுத்த சப்பாத்தியை எடுத்து டப்புன்னு துப்பிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, யோசிச்சு பாருங்க.
வாயில கொடுத்தேனா? ஐ மீன் வாயிலன்ற ஐயோ நான் ஒன்றும் வாயில எல்லாம் ஆமா வாயிலெல்லாம் நீங்க கொடுக்கல, பிச்சு தான் கொடுத்தீங்க. அதை எடுத்து சாப்பிட்டு இனிமேல் என்கிட்ட கேட்காதீங்க நீங்க சொன்னீங்கல்ல, அப்பயே நான் அதை துப்பி இருந்தேன்னா சி நீ உன் சப்பாத்தி மயிரா அப்படி தூக்கி போட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இங்க வந்து இன்னும் வந்துருக்க முடியாது. யோசிச்சு ஏன்னா சொல்லுங்க யோசிப்பேன். இல்ல சார், வேற ஒரு மல்டி யூனிவர்ஸ் வேற ஒருத்தரோட நீங்க இருக்கலாம், ஆனா அதனுடைய விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் தெளிவுபட்டேன். மல்டி யூனிவர்ஸ் அந்த என்னது டார்க் மேட்டரா அது பார்த்ததுல இருந்து மல்டி யூனிவர்ஸ்ல என் பொண்டாட்டி யாரெல்லாம் உனக்கு வந்து க்ளோஸா இருக்காங்க அவ்வளவு கூட நான் வாழ்ந்துருக்கேன்ற என் பொண்டாட்டி. மல்டி யூனிவர்ஸ்ல அந்த மல்டி யூனிவர்ஸ்ல இந்த மல்டி யூனிவர்ஸ் அதுல பெரிய ஹாப்பினஸ் என்ன, ஜாக்கி சில மல்டி யூனிவர்ஸ் போயிட்டு நாளை மறைஞ்சு போய் பார்ப்பேன். ஹாரி பாட்டர்ல அந்த இது போட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி போய் மறைஞ்சு போய் பார்ப்பேன். இந்த மல்டி யூனிவர்ஸ்ல போவோ அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இருக்கும். ஓகே, அண்ட் நித்யா கருணாநிதி உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காங்க. போனா வந்து சொல்லியிருக்காங்க பிளைண்ட் டர்ன்ஸ் அண்ட் பார்க்கிங் அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப பார்ப்பாங்க ட்ரிக்கியா அப்படிங்கிறதையும், நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லோகேஷ் ரோனன் அப்ப அது ஸ்டைல் இல்லையா, பேக் பெயின் இருக்காரு. பேக் பெயின் இல்ல, அப்பதான் அழுதுலாம் முடிச்சிருந்தேன், அதை சொன்னேன் லோகேஷ், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அது அது இங்க சொல்லணும். அது என்னன்னா சார் கல்ச்சர் வந்து சார் வந்து மோஸ்ட்லி நான் வந்து கூப்பிடலை, ஆனால் ஒரு இடத்துல கூப்பிட வேண்டியதாக இருந்து காலேஜில் வேலை செய்யும்போது எல்லாருமே நீங்கள் சார் தான் கூட்டாகணும் ஏன்னா. பட் ரொம்ப வருஷம் ஆச்சு இது மாதிரி அந்த கல்ச்சர்லேருந்து வெளியே வந்து ரொம்ப வருஷமாயிடுச்சு. கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு கோயிங் டு ஸ்ட்ரெயிட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அபவுட் கோயிங் டு ஸ்ட்ரெயிட் அண்ட் தேர்ட் எக்ஸிட் ஃபாலோ த சவுத் அப்படின்றாரு. எனக்கு சரியாக தெரில. நோ சார் ஐ டிடன்ட் கெட் யூ அப்படின்ற நான் உடனே இந்த சார் ஐ டிடன்ட் கெட் யூனுமே இவங்களுக்கு அழுகுறாங்க போல. எனக்கு தெரியாது ஆக்சுவலி. வரும்போது கண்ணெல்லாம் ஒரே பயங்கரம். என்னன்னா என் புருஷனை வந்து இங்கே வந்து இவ்வளவு பேசுற அளவுக்கு நிக்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காரோட மொமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஓகேவா? இல்ல அது ஏன்னா நான் தான் சொல்றேனே, இந்த வாட்டி நான் என்ன நினைச்சேன்னா நான் என் பெஸ்ட் என் பக்கம் மிஸ்டேக்கு இல்லை அளவுக்கு மிஸ்டேக் பண்ணுவேன் பதட்டத்தில் சில இடங்களில் நான் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் காரில் வந்து நான் ஏன் என் கார் எடுக்கலைன்னா டயர் வந்து கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கும்போதே செகண்ட் ஹேண்ட் காரில் தேய்ச்சி தான் கொடுத்தானுங்க. அதை வச்சு இந்த அமௌண்ட்டில் தான் மாற்றணும். நான் என்ன பண்ணேன்னா 3 நாளைக்கு முன்னாடி 3 டயரை மாற்றினேன். அப்போ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எதிர்க்க வந்து ஒருத்தன் இடிச்சு விட்டு போட்டான். அந்த ஒடுக்குக்கு ஏதாவது சொல்லுவாங்களா பார்த்தா அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. டயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஏறி உட்காந்துருவாங்க. வார்னிங் லைட் உள்ளார எரியக்கூடாது, ஆயில் மாத்தல போல அந்த மாதிரி வார்னிங் லைட் எரியக்கூடாது. தட்ஸ் ஆல். அப்புறம் உங்க நம்பரை நோட் பண்ணுவாங்க, கார் நம்பர், அவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஆனா நமக்கு அங்க போறதுக்கு முன்னாடி நம்மளை பயமுறுத்துனவங்க இருக்காங்க பாருங்க, அதுதான் அங்க கொடுமை. அதனாலதான் நான் 2 வாட்டியும் அதை மிஸ் பண்ணேன். ஏன்னா அவங்க கார் வந்து ஒரு சின்ன கார், குட்டி காரு, அது வந்து அதிலே பழகினா ஓகே, அதிலே பழகினா கூட இப்போ நான் வந்து ரொம்ப என் கார் வந்து கொஞ்சம் பெருசு ஆக்சுவலி. கியா சீடு தானே, சீடு கியா சீட் எஸ். அந்த கார் 2015 மாடல். எனக்கு வந்து அது வந்து பெருசு. ஏன்னா இந்த ஊரில் நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் போனீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு கண்டிப்பாக பெரிய கார் வேணும் உங்களுக்கு. சின்னதாக நம்ம வந்து இவங்க இருக்கிற பணக்காரங்கன்னா இங்கே இருக்கிற பிரிட்டன்னா 2 பேர் மட்டும் உட்காந்து போகிற மாதிரி நிறைய கார் வச்சுருக்கானுங்க. அது அவங்களோட நம்மளுக்கு அப்படி கிடையாது. வெறும் சப்பாத்தி என்னது 2 ஸ்லைஸை ஒன்றா வச்சு நடுவில் வந்து பம்கினோ கொங்கினோ வச்சு கடிச்சு விட்டு தின்ட்டு போவான். நம்மளுக்கு அப்படி கிடையாது. கார குழம்பு ரசம் அதுன்னு வச்சு இதுன்னு பண்ணலாம். அப்போ எவ்வளோ வாங்கி ஆகணும். ஸோ அதனாலேயே அந்த மாதிரி பெரிய கார் வாங்க. அந்த கார்னால என்ன ஆச்சுன்னா அதனால இதில் எங்களாவது பண்ணுவானுங்கன்ட்டு நான் அது 2 வாட்டி அதில் எடுக்கல. இந்த வாட்டி நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். என் காரில் தான் நான் போகணும். அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தேன். அதுதான் ஃபைன். அது வந்துருவாங்க. நம்ம வந்து எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மாமா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.